ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி காலையிலே மார்னிங் டிஃபன் இட்லி சாம்பார் வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. கொஞ்சமாக சிறுபருப்பு போட்டு நல்லா வெந்நீரில் கழுவி ரெடி பண்ணி வச்சாச்சு. அது கூட கொஞ்சமாக வெள்ளரிக்காய், அதுக்கப்புறமா ஒரு 2 கத்திரிக்காய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக பூசணிக்காய். எல்லாமே இந்த குழந்தைகள் தனித்தனியாக காய்கறி திங்காதனால இந்த மாதிரி சாம்பாரில் நம்ம நல்லா போட்டு வேக வச்சு கொடுத்தோம்னா அது அந்த காயெல்லாம் அந்த சாம்பாரோடு சேரும்போது அந்த குழந்தைகளுக்கு போக ஈஸியாக இருக்கும். பூசணிக்காய் கூட 2 பச்சை மிளகா, ஒரு கையளவு பூண்டு, கொஞ்சமாக வெங்காயம் அதையும் போட்டுக்கிட்டு அது கூடயே ஒரு பெரிய சைஸ் தக்காளியில் ஒரு 2 தக்காளி வெட்டி அதையுமே சாம்பாருக்கு போட்டாச்சு. அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. நிறைய போட வேண்டாம், கொஞ்சம் போட்டால் போதும். அது கூட தேவையான தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஏன்னா சிறுபருப்பு கொஞ்சம் தண்ணி இல்லைன்னா சீக்கிரமாக வேவனால அடி பிடிச்சிரும். அதனால் நம்ம போட்டிருந்த காய்கறிக்கு மேலே வர மாதிரி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி நல்லா போட்டு நம்ம எல்லா காய்கறியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஆப்பையால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் அதை ஊற்றினோன்னா பருப்பு வேகிறதுக்கு நல்லா பசுமையாக வேகும். அதே மாதிரி விசில் அடிக்கும்போது மேலே அந்த பருப்பு பொங்கியும் வராது. பருப்பு நல்லா மசிஞ்சு நல்லா வாசமாக இருக்கும். ஒரு கையளவு மல்லி இலை அதையும் போட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வச்சுட்டா போதும். 4 விசில், சிறுபருப்புக்கு 2 விசிலே போதும். 4 விசில் வைக்கிறதுக்குன்னா இந்த காய்கறி எல்லாமே நல்லா வேகிறதுக்கு. அதுக்கு பக்கத்துலேயே நம்ம இட்லியை ஊற்றி இட்லியும் அவிச்சு ரெடி பண்ணியாச்சு. இது நம்ம கம்பெனியில் உள்ள சாம்பார் மசாலா தான். இன்றைக்கி எங்கள் சாம்பாருக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருங்க. அது கூட உப்பையும் போட்டு அதில் கொஞ்சமாக சூடு வெந்நியை சேர்த்து வச்சுருவேன் எப்போவுமே சாம்பாருக்கு. இந்த மாதிரி சாம்பார் பொடியை நம்ம ஒரு தண்ணி ஊற்றி கோர வச்சு வச்சுருந்தோம்னா அது நல்லா திக்னஸ் ஆட்டு நல்லா கிடைக்கும். ஏன்னா சாம்பார் பொடியில் இந்த அரிசியெல்லாம் இருக்கனால பொதுமைப்பே இருக்கும். ஒரு 4 விசில் போட்டோன்னே சூப்பராக வெந்துட்டு பார்க்கும்போதே தெரியுது. இது நல்லா மசிச்சு விட்டுக்கிடலாம். நல்லா மசிச்சு விட்டோம்னா காய் எல்லாம் முழுசாக இருந்த மாதிரி இருக்கும். நம்ம கடைஞ்சி விடும்போது நல்லா குழஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் நல்லா கடைஞ்சி விட்டுட்டு நம்ம கலக்கி வச்சுருந்தோம் அந்த மசாலாவை அதில் ஊற்றி தேவையான தண்ணி எதுவும் தேவைப்பட்டுனா அதையுமே கொஞ்சம் வெந்நியாக ஊற்றி ஒரு கொதி அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கிடலாம். அடுப்பில் கொதிச்சுட்டு இருக்கும்போதே சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் எடுத்தால் அதுவும் தாளித்து ஊற்றுவோம். சாம்பார் வாசம் சூப்பராக இருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் நல்லா பொரிய விட்டு அதையும் தூக்கி ஊற்றினோன்னா சுட சுட சாம்பார் ரெடி ஆகிட்டு. இது சிறுபருப்பில் செய்கிற சாம்பார். அதனால் நம்ம காயம் போட தேவையில்லை. அதனால் நான் காயம் போட மாட்டேன். இப்போ நம்ம துவரம் பருப்புக்கு தான் காயம் போடணும். சாம்பார் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இட்லியும் நல்லா வெந்துட்டு இப்போ சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இட்லியும் சாம்பார் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம போடுற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் சூப்பரான வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.